அயர்லாந்தில் பணிபுரிந்த பொழுது போர்ச்சுகல் நாட்டு பெண்ணை காதலித்து வந்த நிலையில் தற்போது தமிழக கலாச்சார முறைப்படி திருமணம் செய்து கொண்டார். தொடர்ந்து இருவரும் 3 ஆண்டுகள் காதலித்து இரு வீட்டார் சம்மதத்துடன் திருமணம் செய்ததாக தெரிவித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே அரசு பள்ளி ஆண்டு விழாவில் கட்சி துண்டு அணிந்து கொண்டு ஜாதி பாடலுக்கு நடனம் ஆடியதாக எழுத்து புகாரின் அடிப்படையில் தலைமை ஆசிரியர் மற்றும் சம்பந்தப்பட்ட ஆசிரியர் பணி மாறுதல் செய்யப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து பணி மாறுதல் செய்யப்பட்ட தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் இருவரையும் இதே பள்ளியில் மீண்டும் அமர்த்த வலியுறுத்தி 40க்கும் மேற்பட்ட மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் தமிழக அரசின் அனைவருக்கும் வீடு வசதி திட்டத்தின் கீழ் கட்டிக் கொடுக்கப்பட்ட அடுக்குமாடி வீடுகளுக்கு ஓராண்டு காலமாக குடிநீர் வசதியின்றி பணம் கொடுத்து குடிநீர் வாங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் குடிநீர் இணைப்பு ஏற்படுத்தி தருமாறு தமிழக முதல்வருக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் எம்ஜிஆர் நகரில் 3 தலைமுறைக்கு மேல் வசிக்கும் 65 குடும்பங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க கோரி 100க்கும் மேற்பட்ட மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். வீட்டு வரி, குடிநீர் வரி உள்ளிட்ட அனைத்து வரியும் செலுத்தியும் அரசு வீட்டுமனை பட்டா வழங்காமல் காலம் தாழ்த்தி வருவதாக குற்றச்சாட்டு வைத்தனர். நாகையில் பழமை வாய்ந்த அருள்மிகு காரியம்மன் கோவிலில் மகா கும்பாபிஷேகம் விழா விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருப்பூரில் மூளை வளர்ச்சி குன்றிய இளைஞருக்கு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் உதவித்தொகை வழங்கப்பட்ட நிலையில் கடந்த 5 மாதங்களாக உதவித்தொகை வராததால் அந்த இளைஞரின் தாய் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர்களிடம் உரிய நடவடிக்கை எடுத்து 1 வாரத்திற்குள் உதவித்தொகை கிடைக்க ஆவணம் செய்ய வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டதாக தெரிவித்தார். 5-6 தடவை வந்துட்டு போற எந்த நடவடிக்கை எடுக்கல. அதனால எனக்கு உதவி வேணும். அண்ணன் கானகராஜன் கூட்டிட்டு வந்திருக்கிற எனக்கு ஏதோ உதவி செய்யுங்க. நாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கிறோம். வீட்டுக்காரரும் கூட இல்லைங்க. இந்த பையனை விட்டு ஓடிட்டாங்க. அதனால என்னால வேலை வெட்டிக்கு போக முடியல. இவங்க ஒரு பெட்டி கடை வச்சு கொடுத்துருக்காங்க. அதை வச்சுதானுங்க. தமிழ்நாடு நாடாளுமன்ற உறுப்பினர்களை நாகரிகமற்றவர்கள் என்று கூறி மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தமிழக மக்களின் உணர்வுகளை புண்படுத்தியுள்ளார் என்று கனிமொழி எம்பி கண்டனம் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2ஆம் கட்ட அமர்வு இன்று தொடங்கியது. கூட்டத்தொடர் தொடங்கியவுடன் தமிழ்நாட்டிற்கு கல்வி நிதி மறுப்பு விவகாரத்தை கையில் எடுத்து திமுக எம்பிக்கள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். இதற்கு பதிலளித்த மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான், தேசிய கல்விக் கொள்கை மூலம் இந்தி திணிக்கப்படுகிறது என்பது தவறானது. தமிழ்நாட்டு மாணவர்களை திமுக தவறாக வழிநடத்தி அரசியல் செய்கிறது. தமிழக எம்பிக்கள் நாகரிகமற்றவர்கள், ஜனநாயக விரோதமானவர்கள் என்று குற்றம் சாட்டினார். திமுக எம்பி கனிமொழி இதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததைத் தொடர்ந்து மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தமிழக எம்பிக்கள் அநாகரிகமானவர்கள் என்று கூறிய வார்த்தையை திரும்ப பெற்றுக் கொண்டார். இது தொடர்பாக நாடாளுமன்றத்திற்கு வெளியே செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கனிமொழி எம்பி, தமிழ்நாடு அரசையும் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் தமிழ்நாட்டு மக்களையும் பொய்யர்கள் என்கிறார் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான். நாகரிகமற்றவர்கள் என கூறி தங்கள் உணர்வுகளை புண்படுத்தியுள்ளார் என்று குற்றம் சாட்டினார். இது தொடர்பாக தலைவருடன் ஆலோசித்துவிட்டு மத்திய அமைச்சருக்கு எதிராக உரிமை மீறல் நோட்டீஸ் தொடர்வோம் என்றும் தெரிவித்தார். மேலும் தேசிய கல்விக் கொள்கை, மும்மொழிக் கொள்கையை தமிழ்நாடு ஒருபோதும் ஏற்காது என்றும் இதனை முதலமைச்சர் பலமுறை தெளிவுபடுத்தியுள்ளார் என்று கூறினார். அந்த சந்தர்ப்பத்திலே தமிழ்நாட்டை, தமிழ் மக்களை, தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களவைக்கு வந்திருக்கக்கூடிய அவை உறுப்பினர்களை மிக மோசமாக, தனிப்பட்ட வகையிலே அன்சிவிலைஸ்ட், காட்டுமிராண்டித்தனமாக நடந்து கொள்கிறீர்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு விமர்சித்து பேசியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல், நாங்கள் தவறான விஷயத்தை, பொய்யான ஒன்றை முன்வைப்பதாகவும், முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய வாக்கு தவறியிருப்பதாகவும், அவர் ஒரு தவறான செய்தியை, உண்மைக்கு புறம்பான ஒரு பொய்யான செய்தியை அவையிலே திசை திருப்பக்கூடிய வகையிலே எடுத்து வைத்திருக்கிறார். முதலில் தமிழ்நாட்டை, தமிழ் மக்களை, தமிழ் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதிநிதிகளை, தமிழ் மக்களின் நியாயமான கோரிக்கையை அவையிலே கேள்வியாக கேட்டதற்கு அவர் அவையிலே பேசியிருப்பது தமிழர்களுடைய உணர்வுகளை
புண்படுத்தி இருக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் இதற்கு பதில் ட்வீட் போட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அவையிலே எம்பிக்கள் அவரை சந்தித்த போது புதிய கல்விக் கொள்கையை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோம் என்று வாக்குறுதி அளித்ததாக ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்கிறார். தொகுதி மறுவரை என்ற பெயரில் தென் மாநிலங்களை மத்திய அரசு வஞ்சிப்பதாக திமுக எம்பி திருச்சி சிவா குற்றம் சாட்டியுள்ளார். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக மாநிலங்களவையில் விவாதம் நடத்த அனுமதி மறுக்கப்பட்டது. ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ் விவாதத்திற்கு எடுக்காததால் திமுக எம்பி திருச்சி சிவா நாடாளுமன்ற அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்தால் இந்தியாவின் கூட்டாட்சி அமைப்பில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கருத்து தெரிவித்தார். மேலும் தொகுதி மறுசீரமைப்பு செய்வதாக கூறி தென் மாநிலங்களை மத்திய அரசு வஞ்சிக்கிறது என குற்றம் சாட்டினார். மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய தென் மாநிலங்களின் தொகுதிகளை குறைப்பதா என்று கேள்வி எழுப்பியதோடு, விகிதாச்சார அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்படும் என்றால் அது என்ன விகிதாச்சார முறை என உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாடாளுமன்றத்தில் பதிலளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். 2026 தொகுதிகள் மறுசீரமைப்பு செய்யப்பட வேண்டும். அதற்கான அவசியம் என்னவென்றால், நாடு குடியரசாக மாறிய பொழுது 35 கோடியாக இருந்த மக்கள் தொகை இன்றைக்கு 142 கோடியாக மாறியிருக்கிறது. ஆக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்பவர் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே மக்கள் பிரதிநிதியாக இருக்கிற போது பல லட்சம் மக்களுக்கு அவர் சேவை செய்ய முடியாது என்ற காரணத்தால் இந்த மறுசீரமைப்பு என்ற திட்டம் வகுக்கப்பட்டது. இதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் பிரச்சனை என்னவென்றால், தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள், தமிழ்நாடு, கேரளா போன்ற தென் மாநிலங்கள் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை மிகச்சிறப்பாக நடைமுறைப்படுத்திய காரணத்தால் மக்கள் தொகை மிகுந்த அளவிலே கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஒரு கூற்று இருக்கிறது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்த போது அல்லது ஒரு கூட்டத்தில் பேசுகிற போது தென் மாநிலங்களுக்கு எண்ணிக்கை குறையாது என்று சொல்லியிருக்கிறார். அது எந்த அடிப்படையிலே என்ற உத்தரவாதத்தையோ அல்லது விளக்கத்தையோ எங்களுக்கு தந்தாக வேண்டும். அது எங்கே தர வேண்டும் என்றால் நாடாளுமன்றத்தில் தான் தர வேண்டும். காரணம், நாடாளுமன்றத்தில் சொல்லப்படுகிற வார்த்தைகளுக்கு தான் அதற்கென்று ஒரு அத்தாரிட்டி உண்டு. திண்டுக்கல்லில் பழனி மலையை சுற்றி சுவர் எழுப்புவதற்காக கோவில் நிர்வாகிகள் சார்பில் அனுமதியின்றி நீரேற்று நிலைப்பகுதியில் குழி தோண்டும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தவர்களை நகர்மன்ற தலைவர் உமா மகேஸ்வரி உள்ளிட்டோர் விரைந்து வந்து தடுத்து நிறுத்தினர். இதனைத் தொடர்ந்து தற்காலிகமாக பணி நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் திருக்கோவில் நிர்வாகத்திற்கு பழனி நகராட்சி நிர்வாகத்திற்கும் இடையே ஏற்பட்ட மோதல் பொதுமக்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியது. நாமக்கல்லில் பாரத வெண்புற கலை இலக்கிய பேரவை சார்பில் தமிழ்மொழி இலக்கியவாதிகளுக்கு ஓய்வூதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் ஏராளமான நடன கலைஞர்கள் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் தேசிய மகளிர் தினத்தை முன்னிட்டு சோலோ ஹார்ட் கேலரி சார்பில் ஓவிய கண்காட்சி துவங்கியது. ஒரு வார காலம் நடைபெறும் இந்த ஓவிய கண்காட்சியில் அமெரிக்கா, ஜெர்மனி உள்ளிட்ட இடங்களில் இருந்து 16 பெண் ஓவியர்கள் வரைந்த 60 ஓவியங்கள் இடம்பெற்றுள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே சேம்பக்கரை கிராமத்தை சேர்ந்த விஜயகுமார் என்பவர் காட்டு யானை தாக்கியதில் பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வனச்சரகர் விஜயகுமாரின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே 200 ஆண்டு பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவிலில் மகா கும்பாபிஷேகம் விழா விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.